சென்னையில் விமானம் மீது மீண்டும் லேசர் ஒளியானது அடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் விமானம் மீது மீண்டும் லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் தரையிறங்கும் விமானங்கள் மீது லேசர் ஒளியை பாய்ச்சும் சம்பவங்கள் தொடர்கின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வரும் விமானங்களுக்கு லேசர் ஒளியை அடித்து இடையூறு செய்வது தொடர்கதையாகியுள்ளது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் 3வது முறையாக இது போல சம்பவம் நடைபெற்றுள்ளது. இன்று அதிகாலை பூனேவிலிருந்து சென்னைக்கு 178 பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கிண்டி அந்த பகுதியில் தாழ்வாக படிப்படியாக குறைந்து தரையிறங்க முற்பட்ட போது லேசர் ஒளி விமானத்தின் கோவில் பாய்ச்சப்பட்டது. விமானி சில வினாடிகள் நிலை கொள்ளிருந்தாலும் மீண்டும் வானில் வட்டமடித்து சில நிமிடங்கள் சுட்டிட்டு இருந்தார். மேலும் அப்போது சிவில் ஏவியேஷன் விமான போக்குவரத்து அலுவலகத்துக்கும் மற்றும் காவல்துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அந்த விமானியை சாதுரியமாக விமானத்தை படிப்படியாக மீண்டும் தரையிறங்கினார். இதனால் பயணிகள் பத்திரமாக இறங்கினார்கள். ஆனால் இது 2 வாரத்தில் இது 3வது முறையாக சம்பவம் நடைபெற்றுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் சம்பவம் நடந்து போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்திய நிலையில் தற்போது இதே போல் 3வது முறையாக அடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கிண்டி மற்றும் நந்தம்பாக்கம் உள்ளிட்ட காவல்துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர்.